ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்டு ஒன்னோட டீட்டெயில் ரிப்போர்ட்டுங்க. இது வந்து நேற்றே வந்துருச்சு. ஆக்சுவலாக ரிப்போர்ட் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். பட் இது டீட்டெயில் ரிப்போர்ட். எவ்வளோ பேர் வந்து அக்செப்ட் அப்போர்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க காலேஜுக்கு, எவ்வளோ பேருக்கு நாட் அலர்ட் வந்திருக்குது, இந்த டீட்டெயில் எல்லாமே பார்க்க போகிறோம். இது ரவுண்ட் 2க்கு ரவுண்ட் 3க்கு சாதகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதகம் தான். சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க. ரவுண்ட் 2 கண்டிப்பாக ரவுண்ட் 1 தவிர நீங்கள் பண்ணாதீங்க. பரவாயில்ல. ரவுண்டு ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா 26,000 பேர் பக்கம் சாய்ஸ் ஃபில்லிங் கூப்பிட்டுருந்தாங்க. பட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி மெம்பர்ஸ் தான். ஆப்சன்டீஸ் வந்து 959 பேர் என்னமோ ஆப்சன்ட்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் நம்பர் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து குயிக் லிங்க்ஸ் நீங்களே பார்த்துக்கலாம். குயிக் லிங்க்ஸில் இங்கே ப்ரெஸ் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா ப்ரெஸ் நியூஸ்ன்னு இருக்கும். டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரவுண்ட் 2க்கு ரொம்ப முக்கியம், ரவுண்டு 3க்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாருங்க, நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்ததுங்க. யாரோ கேட்ட மாதிரி எங்கிருந்து எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. 26,678 பேர் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்பர் ஆஃப் கேண்டிடேட் சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளவு பேர் பண்ணியிருக்காங்கன்னா 22,699 பேர். இங்கேயே வந்து எவ்வளவு பேர் ஆப்சன்ட்னா கரெக்டா வந்து 3,959 நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க எவ்வளவு பேர் ஆப்சன்ட்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4,000 பேர் ஆப்சன்ட். நம்பர் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எவ்வளவு பேருக்கு வந்துச்சுன்னா, அதாவது அடுத்த நாள் 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சு அடுத்த நாள் வந்து காலேஜ் வந்து எவ்வளவு பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா 21,408 பேர். ஸோ இதுல வந்து நாட் அலர்ட் வந்தவங்க இங்கேயே கால்குலேட் பண்ணிக்கலாம். 1,291 பேர் வந்து நினைக்கிறேன். இதுல இருந்து இது மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 22,699 பேர் சாய்ஸ் ஃபில்லிங்ல. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எவ்வளவு பேருக்கு வந்திருக்குன்னா 21,408 பேர். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாட் அலர்ட் கேண்டிடேட் கிடைக்கும். அப்போ நாட் அலர்ட் கேண்டிடேட் வந்து 1,291 பேர் தான். ஸோ கம்மி தான், சரிங்களா? போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஆப்சன்டீஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ இது வந்து ரவுண்ட் 2க்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்த்தது 26,000 பேர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பாருங்க 5,000 பேர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. 3,000 பேர் ஆப்சன்ட், 3,000 4,000 கிட்ட ஆப்சன்ட்டு. அண்ட் 1,291 பேர் வந்து நாட் அலர்ட் வந்திருக்குது. நாட் அலர்ட் வந்தவங்க செகண்ட் ரவுண்டில் வருவாங்க. அவங்க எங்களுக்கு கெடுபிடி கொடுப்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் கம்மி மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ கம்மி மெம்பர்ஸ்னால ரவுண்ட் 2க்கு அவ்வளோ பாதிப்பெல்லாம் வராது, சரிங்களா? அவங்க வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க, சரிங்களா? அவங்க தான் டாப்பில் இருப்பாங்க செகண்ட் ரவுண்டில். பட் அட்வான்டேஜ் அதிகம் தான். போன வருஷத்தோட கம்மியாக தான் இருக்குது நாட் அலர்ட். ஸோ நம்பர் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க இது 6,870 பேர். நம்பர் ஆஃப் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து காலேஜ் சேர்ந்தவங்க வந்து 10,890 பேர். இது 10,890 பேர் சேர்ந்துட்டாங்க, முடிஞ்சு அவ்வளோதான், கவுன்சிலிங்கும் முடிஞ்சு. இவங்களுக்கு 10ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணுறாங்க, என்ன காலேஜ் கிடைக்கும், அப்போர்டில் கிடைக்குமா இல்லை அக்செப்ட் பண்ணிக்கதே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி 6,870 பேர் வச்சிருக்காங்க. இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா அப்போர்டு கொடுத்துருக்காங்களே, இவ்வளோ பேர் அப்போர்டு கொடுத்துருக்காங்க, அட்வான்டேஜ் தான். யாராவது மேலே அப்போர்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர்த்தோடது இங்கே வந்து ஷஃபிள் ஆகிருக்கு. எதா இருந்தாலும் 10ஆம் தேதி தெரியும். கண்டிப்பா அப்போர்ட்ல பெரிய மாற்றம் வரப்போகுதுங்கிறது தான் இதோட உண்மை. இவ்வளவு பேர் வந்து அப்போர்டு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் வரும். ஒரு பையன் ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சிருப்பான், அவன் அப்போர்டு கொடுத்துருப்பான், அந்த காலேஜ் வந்து இன்னொருத்தருக்கு போகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இவங்க 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ள போய் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ரிப்போர்ட்டிங் டேட் வரை முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் இவங்க 2 பேரும் டிஎஃப்சிக்கு இவங்க போகணும், இவங்க வந்து பாத்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும். யாரெல்லாம் 5 நாளுக்குள்ள போலையோ அந்த சீட்டும் வேக்கண்ட் ஆயிடும். அதுல எவ்வளவு பேர் வந்து போகாம இருக்காங்கலாம் பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட் வந்து 10ஆம் தேதி தெரியும், சரிங்களா? ஓகே, ரைட். இது வந்து ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங். ஜென்ரல்ல 7.5 ரிசர்வேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 1,406 பேர் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் இருந்தாங்க. 1,250 பேர் பக்கம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எவ்வளவு பேருக்கு வந்ததுன்னா 1,241 பேர். 9 பேருக்கு தான் நாட் லெட்டர் வந்து. இது ஒரு அட்வான்டேஜ் ஃபார் ரவுண்ட் 2. 7.5 ரிசர்வேஷன்ல 9 பேருக்கு தான் நாட் லெட்டர் வந்திருக்குது. அப்போ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து நல்லபடியாக பண்ணணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் 7.5 ரிசர்வேஷன் எவ்வளோ லென்த்தியாக வைக்க முடியும் வைங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க, சரிங்களா? அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க எவ்வளோ பேர்னா 323 பேர். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் காலேஜுக்கு போய் சேர்ந்தவங்க 835 பேர். ஸோ இவங்க வந்து 10ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க, அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க, சரிங்களா? சரி, அப்போ இதுதான் ரிப்போர்ட். 7.5 ரிசர்வேஷனும் ஓகே, அவ்வளோ பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ரவுண்ட் 2க்கு சாதகமானு கேட்டால் கண்டிப்பாக சாதகம் அதிகமாக இருக்கு. ஒகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. 2,272 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. 1,229 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுது. இதுலேயும் ஆப்சன்டீஸ் இருக்காங்க. இதுலேயும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 700 பேர் ஆப்சன்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 1,334 பேர். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலர்ட் வந்திருக்கு. நாட் அலர்ட் 200 பேர் என்னமோ தான் வந்திருக்குது.
டென்டேட்டிவ் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க 165 பேர், காலேஜில் போய் ஜாயின் பண்ணவங்க 889 பேர். அடுத்த ஒகேஷன்லேயே 7.5 வந்து பார்த்தீங்கன்னா 469 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் கூப்பிட்டுருந்தாங்க. 244 பேர் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க. இதுலேயும் ஆப்சென்ட் இருக்குது. இதுலேயும் வந்து 200 பேர் பக்கம் ஆப்சென்ட்டு. நம்பர் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதாவது 194 பேருக்கு தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தது. மீதி 50 பேருக்கு பக்கம் நாட் அலாட்டட் வந்திருக்குது. நம்பர் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 27. அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க 27 பேர், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க 133 பேர். ஸோ இதுதாங்க ரவுண்ட் 1ஓட ஓவரால் ரிப்போர்ட்டு. ஸோ ஜென்ரலில் தான் பார்க்கணும். ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலாட் வந்தவங்க இதுலேருந்து இது மைனஸ் பண்ண உங்களுக்கு கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக 1291 பேர் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நாட் அலாட்டட், இது வந்து ஆப்சென்டிஸ், இது வந்து நாட் அலாட்டட். அதாவது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் காலேஜ் எவ்வளோ பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ரிப்போர்ட் இது. ஸோ நாட் அலாட்டட் வந்தவங்க செகண்ட் ரவுண்டில் வருவாங்க. 1291 பேர் வந்து செகண்ட் ரவுண்டு வருவாங்க. அவங்களும் 7.5லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்டிஸ் 9 பேர் இருக்காங்க. அவங்களும் செகண்ட் ரவுண்டு வருவாங்க, உங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் முன்னுரிமை ஜாஸ்தி. இருந்தாலும் கம்மி ஆளுக தான் இருக்காங்க, பயப்பட வேணாம். போட்டி இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். 77,000 பேர்த்து கூட இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கம்பேர் பண்ணது ரவுண்டு 1 அவ்வளோ சீட்டெல்லாம் போகாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஸோ மேபி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவங்க 2 பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களும் எவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் எல்லாம் இருக்குது. இதை மனசில் நினச்சிக்கிட்டு ஒழுக்கமாக சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணுங்க. நல்லபடியாக நமக்கு எல்லாமே அமையும். சரிங்களா? இதுதான் வந்து ஓவரால் ரவுண்ட் 1 ரிப்போர்ட். ஓவராலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவரால் எல்லாமே சேர்த்து அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்க 7,385 பேர், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து காலேஜில் போய் சேர்ந்தவங்க 12,747 பேர். இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இல்லைனா சீட்டு போயிடும். அடுத்த ரவுண்டெல்லாம் போக மாட்டாங்க, சீட்டு போயிடும். கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிடுவீங்க. ஓகேவா? தேங்க்யூ. திஸ் ஆர் தி ரிப்போர்ட்ஸ். தேங்க்யூ. ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.